ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே விலாக் தான். நான் காலையிலே போய் கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ தான் எடுத்தேன். இதுதான் எங்கள் மாமா ஆற்றுல பிடிச்சிட்டு வந்த மீன், ஜிலேபி மீன். இங்கே நிறையா ஆற்றுல தண்ணி போகுது, அதனால் சும்மா போனாங்க. ஒரு 5 மீன் கிடச்சிது. அதை பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சி ஆஞ்சி தோலை உரிச்சாச்சு. எனக்கு ஆய தெரியாது, எங்கள் அத்தை தான் ஆஞ்சி கொடுத்தாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி முன்னாடியே வச்சுருவோம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் மாமாவோடைய சமையல். அவங்க சூப்பராக சமைப்பாங்க, நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பாங்க என்னை விட. அதனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போக சொன்னாங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி மீனுக்கு மசாலா தடையெல்லாம் நான் மிளகாத்தூளும் சிக்கன் மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, காரத்தூள் இதெல்லாம் தான் போட்டு நான் மீனுக்கு மசாலா தடவேன். நான் மீன் வறுக்கிறது இப்படி தான், இதை தான் நான் போட்டு வறுப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், மசாலா தடவியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுவோம். இப்போ எங்கள் மாமா சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும். அவங்க கருவேப்பிலை போட மறந்துட்டாங்க, அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன். மஞ்சத்தூள், சிக்கன் நான் போய் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு லெக்கு தான் கிடச்சிது, 2 இருந்தது. அவங்க பேசிக்கிட்டே அந்த லெக்கை கட் பண்ணிட்டாங்க. அதான் எனக்கு ஒன்று தான் கிடச்சிது. அப்புறம் சிக்கன் மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள் இதை தான் போட்டு காரத்தூள் லைட்டாக காரத்துக்காக சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அதை ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்கிட்டேன். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுதான் கிரேவியாக பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கு போகிறோம். நான் சீக்கிரமாக செஞ்சிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு கும்பாபிஷேகம் அங்கே போகணும். சைடில் மீன் வறுக்கிறேன். மீன் வறுத்துட்டு அதை இதுதான் பிடிச்சிட்டு வந்த மீன். ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, நான் சாப்பிடவும் மாட்டேன். இது எங்கள் மாமாவுக்காக வறுக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு எங்கள் கொழுந்தனாருக்கும் பாருங்கள். ஆனால் எங்கள் மாமா சாப்பிடவே மாட்டார். ஆனால் இதை விரும்பி விரும்பி சாப்பிட்டார். எப்படின்னே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல். சரி, ஓகே. இதுக்கு நடுவில் என் பிள்ளை என்ன சேட்டை பண்ணுது பாருங்க. என்னோடய நைட்டியில் ஜோப்பி இருக்குது, அதில் பாட்டிலை போட்டு ஆட்டிகிட்ருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.